நேற்றைய எதிர்த்தாக்குதல் பாகிஸ்தானுடைய நிலப்பகுதியை மட்டும் அல்ல, பாகிஸ்தானுடைய பங்கு சந்தையையும் தாக்கியிருக்கிறது. பாகிஸ்தானுடைய பங்கு சந்தையினுடைய வலைத்தளம் மூடப்பட்டிருக்கிறது. வலைத்தளமான PSX தற்போது அணுக முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். ரமேஷ், எதனால் இந்த மூடுதல்? கூடுதல் விவரங்கள் என்ன? இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றமான சூழல் நீடித்து வரும் நிலையில் பாகிஸ்தான் பங்கு சந்தை வலைத்தளம் என்பது மூடப்பட்டிருக்கிறது. என்னோட பிசினஸுக்கு GST நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. ஏய், உடனே GST எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். அந்த PSF பாகிஸ்தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இணையதளத்தை திறக்கவோ அணுகவோ முடியாத ஒரு நிலையில் தான் வந்திருக்கிறது. இந்த இணையதளம் என்பது தற்போது அடுத்த அறிவிப்பு வரும் வரை பராமரிப்பில் இருப்பதாகவும், நாங்கள் மீண்டும் வருவோம் என்று அந்த இணையதளத்திலேயே ஒரு சிறிய செய்தி குறிப்பை ஒன்றை பாகிஸ்தான் பங்கு சந்தை என்பது வெளியிட்டிருக்கிறது. பொதுமக்களுடைய அமைதி பொறுமைக்கு நன்றி எனவும், தாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் its@psf.co.pk என்கிற அந்த மின்னஞ்சலில் தங்களை தொடர்பு கொள்ளலாம் என்று பாகிஸ்தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தெரிவித்திருக்கிறது. அதாவது இந்த இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே மோதல் காரணமாக கடந்த 4 நாட்களாகவே பாகிஸ்தான் பங்கு சந்தை பெரும் வீழ்ச்சியை சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது. சுமார் 10% அளவுக்கு கடந்த 4 நாட்களில் வர்த்தகம் என்பது வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. நேற்று ஒரு நாளில் மட்டும் பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இண்டெக்ஸ் சுமார் 7% அளவுக்கு வீழ்ச்சி அடைந்ததன் தொடர்ந்து காரணமாக நேற்றைக்கு சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பங்கு சந்தை வர்த்தகம் என்பது நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் இத்தகைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்த வலைத்தளம் என்பது மூடப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது மெயின்டெனன்ஸ் காரணமாக மூடப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டாலும் தொடர் பங்கு சந்தை வீழ்ச்சியின் காரணமாகவே அது தற்போது மூடப்பட்டிருப்பதாக நிபுணர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. பங்கு சந்தையை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா இல்ல வலைதளத்தில் பிரச்சனையா அப்படின்ற 2 கேள்வியும் எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.